ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா எதுக்காக உன்கிட்ட தனியாக பேசணும்னு நிற்கிறேன் தெரியுமா? பல விஷயங்களை நான் மற்றவங்க முன்னாடி சொல்லும்போது அதை புரிந்து கொள்ளாத மனநிலைமையில் நீ இருக்கிறதால தான் இப்போ தனியாக பேசி எல்லாத்தையும் உனக்கு பொறுமையாக தெளிவாக புரிய வைக்கணுன்ற முயற்சியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதை நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சின்னா இப்போ நான் சொல்கிறத முழுசாக கேட்டு வாழ்க்கையை பற்றிய புரிதலை உண்டாக்கிக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போல தான். அந்த பயணத்தில் நிறைய நிறுத்தங்கள் வரும். அங்கங்கே நீ நின்று போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய இடங்களில் போகிற வழிப்பாதை மாறும். விதவிதமான மனிதர்களோட நீ பேச வேண்டியதாகவும் பழக வேண்டியதாகவும் இருக்கும். சில நேரம் விபத்துகள் கூட வரும். ஆனால் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ அந்த ரயில் பயணங்கிற வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே போகணுமே தவிர கீழே விழுந்துடலாமான்னு ஒருபோதும் யோசிக்கக்கூடாது. நீ கீழே விழுந்தினா உன்னை தூக்கி விட்டு காப்பாற்ற இங்கே எந்த மனிதரும் வரப்போவதில்லை. உன் வாழ்க்கையை நீ தான் சந்தோஷமாக ரசித்து வாழ தயாராகி கொள்ளணும் என் செல்லமே. என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாமே கடந்து போயிடும், முடிஞ்சு போயிடும்ன்ற நம்பிக்கையோடையும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகுன்ற வாழ்க்கை நிதர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் நாள் ஆக ஆக ஒரு வழியாக உனக்கு எல்லாமே பழகி போகும். அதையும் நீ ஏற்றுக்கணும். என்ன நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. என் சாயப்பா ஒருபோதும் என்னை கஷ்டப்படுத்த மாட்டாருன்ற அந்த எண்ணத்தை நீ உனக்குள்ளே உருவாக்கிக்கிட்டீன்னா உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை உன் பெற்றோர் வளர்த்தது போல உன்னால் உன் பிள்ளைகளை வளர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா உனக்காக உன் பெற்றோர் உருவாக்கிய உலகம் இன்னைக்கு கிடையாது. இந்த உலகம் சூது, வாது, களவு, பொய், கொலை, கொள்ளைன்னு ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள் நிறைஞ்ச உலகமாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் இந்த காலத்து பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ அதையும் நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு இருந்தது போல சுத்தமான சுகாதாரமான தண்ணீரோ அல்லது நல்ல சூழ்நிலையோ நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய சொந்த பந்தமோ இப்போ இல்லை தானே. எல்லாரும் சுயநலக்காரங்களா, சுயநல உலகமா, யார் கெட்டு போனாலும் பரவாயில்ல, யார் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனங்கள் கொண்ட மனிதர்களாக மாறிவிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன் பிள்ளைங்க மட்டும் இனி எதிர்பார்க்கறது போல நீ இருந்தது போலவே இருக்கணும்னு எப்படி நினைப்பாய்? சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் மாறிக்கிட்டே இருக்கும்போது நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் இந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல மாறிக்கொள்ளவும் தயாராக இரு. யாரையுமே குறைவாக நினைக்கவோ மட்டமாக மதிப்பிடவோ யார் மனசையும் காயப்படுத்தவோ வேணாம். இந்த சாயப்பா ஒருபோதும் ஓ மனசு காயப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்க மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும்போது அதனால் நீ கண்ணீர் விடுறதையும் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக ஓடி வந்தேன். நீயோ அல்லது மற்றவங்களோ நினைக்கிறதால இங்கு எதுவும் மாற போகிறதில்ல. எதை நடத்தணும் நான் முடிவெடுத்திருக்கேனோ அதன்படி தான் எல்லா விஷயங்களையும் நடத்துவேன். இப்போது உனக்கான நல்லதை நடத்தணும்னு முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளாக உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் கொடுத்த விஷயத்தை சரி செஞ்சு இன்றைக்கே எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. காசு பணங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு வந்த வழியே போயிடும். எப்போவுமே பணத்தை பெருசாக நினச்சி பாசத்தை இழந்து விடக்கூடாது. பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும், ஆனால் பாசத்தை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். காரணமே இல்லாமல் யாராவது உன்னை கேவலப்படுத்தி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்னா பொறுமையை கடைப்பிடி. கூடிய சீக்கிரம் அவர்கள் கண்ணு முன்னால் உன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் நிலையை தாழ்த்தி அவர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து உன் கை நீட்டி கேட்கும்படியும் அவர்களுக்காக நீ ஏதாவது செய்ய மாட்டியான்னு உன்னை கெஞ்சி கேட்கும்படியாகவும் சூழ்நிலையை உருவாக்கி நிச்சயமாக அவர்களுக்கு தன் தவறை உணர வைப்பேன். மற்றவங்களுக்கு நீ என்ன செய்றியோ ஏது செய்றியோ, ஆனால் உனக்காகவும் நீ உனக்கு பிடிச்சதை செய்ய நினை. ஏன்னா எப்போவுமே
உன் குடும்பத்தையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பற்றி அதிகமாக யோசிக்கிறனே, உன்னை பற்றியும் உனக்கு பிடிச்சதை பற்றியும் யோசிக்க மறுக்கிறாய். உன் எண்ணம் எதுவாக இருக்கோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சிறப்பாய் நடக்கும். உன்னுடைய வலிமையான எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை அழகானதாக நான் உருவாக்கி தர்றேன். இன்னைக்கு நீ நம்பிக்கையோடு எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டியோ அதை நல்லபடியாய் நடத்தி தர நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான கால நேரம் வந்துருச்சு. உனக்காக நான் இருக்கும்போது இனிமே நீ தேவையில்லாமல் கண்கலங்கக்கூடாது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம்தான் முடிவானது, முற்றுப்புள்ளியானது. ஆனால் அந்த மரணத்தை விட மிக மோசமானது, கொடியதுன்னா மன அழுத்தம்தான். நீயாகவே எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளே யோசித்து மன அழுத்தத்தோடு மன பாரத்தோடு வாழாமல் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லு. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் யாரையும் ஏமாற்றி பொழைக்காம எல்லா உயிர்களிடமும் அன்பாகவும் மன அமைதியோடும் வாழக்கூடிய உனக்கு எந்த வகையிலும் நான் ஒருபோதும் குறை வைக்க மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் நிறைவாக நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். மற்றவங்க மேலே நீ தப்பு வருது, மற்றவங்க மேலே குறை சொல்கிற, மற்றவங்க மேலே சந்தேகப்படுறங்கிறதுக்காக நீ எல்லாம் சரியாக செய்கிறன்னு அர்த்தம் கிடையாது என் செல்லமே. அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்பாக எப்போவுமே நம்ம எல்லா விதத்திலும் சரியாக இருக்கோமான்றதை யோசிச்சுக்கோ. அதே போல் அடுத்தவங்க மீது முழுசாக நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்பாக இதையே நம்மளே நம்ம மேலே நம்பிக்கை வச்சு செய்யக்கூடாதுன்னு யோசி. எப்போதுமே உனக்குத்தான் நீ முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதும் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாமல் இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி யோசி. கடந்த காலத்தில் நீ கஷ்டப்பட்டதையெல்லாம் உனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டினா மறுபடியும் அப்படி நடந்த எந்த கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். இப்போது இந்த கலியுக காலத்தில் பல பேருக்கு இன்னொருத்தட்ட போய் பேசவே நேரமில்லாத அளவுக்கு அவங்கவங்க வாழ்க்கையை ரொம்ப பெருசாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு பேச யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படுறவங்க ஒரு பக்கம், பல பேருக்கு பேச நேரம் கூட இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவங்களா ஒரு பக்கம். இப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் ஒன்றா பார்க்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள பிள்ளையாக இருக்கும் உனக்கு இந்த சாயப்பா எப்போதும் துணையாக இருப்பேன். நீ ஒருபோதும் வருந்தாதே என் தங்கமே. நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் இப்போது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக நீ எதிர்பார்த்ததையெல்லாம் வெகு விமரிசையாக சிறப்பாக உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா நான் சொல்கிறதை முழுவதுமாக உன்னை கேட்க சொன்னேன்.